நீ எந்த கட்சியில இருந்தாலும் நான் வருவேன், அது வேற விஷயம். நீ திமுகவில் இருந்தாலும், அண்ணா திமுக இருந்தாலும், காங்கிரஸ்ல இருந்தாலும், கம்யூனிஸ்ட்ல இருந்தாலும், நீ பறையர் பேரவை, பறையர் சங்கம் வச்சுட்டு நீ வேற ஆதி திராவிடர் சங்கம் இருந்தாலும், உனக்காக கடைசியா வந்து நிற்க போகிறவன் திருமாவளவன் ஒருவன் தான். அண்ணா திமுகவில் இருக்கிற பறையருக்கு எடப்பாடி பழனிசாமி வரப்போவதில்லை, ஓபிஎஸ் வரப்போவதில்லை. திமுகவில் இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்களுக்கு அந்த கட்சியை சார்ந்த தலைவர்கள் வரப்போவதில்லை. நாளைக்கு உன்னை எவனாவது கட்டி வைத்து அடித்தால், உன் வீட்டை எரித்தால் திருமாவளவன் தான் வந்து இருப்பான். எப்பவுமே பெரும்பான்மை பக்கம் தான் இருப்பாங்க. அவங்க சாலை மறியல் பண்ணாங்கன்னா எஸ்சி தரப்புலையும் கைது பண்ணுவாங்க, புடிச்சிட்டு போய் உள்ள வச்சுப்பாங்க. இவன் புரொட்டஸ்ட் பண்ணக்கூடாது. தாக்குனவன் திரும்ப திரும்ப தெருவுக்கு வருவான், கடை தெருவுல திரிவான், போலீஸோட உறவாடுவான், அவன் பேசிக்கிட்டே திரிவான். இவன் தான் அடிச்சா, இவன் தான் தாக்குனா, இவன் தான் பண்ணாங்கிறது எல்லாமே மீடியாவோட தெரியும். ஆனா அவன் மேல கை வைக்கவே மாட்டாங்க போலீஸ். அவன் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஐயோ பாவம், இவர்கள் அப்பாவிகள், இவர்கள் மீது இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறார்களே, இது அநீதியாயிற்று, இதற்கு நாம் ஒரு தீர்வை கண்டாக வேண்டும், இவர்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும், நாம் படித்திருக்கிறோம், அதற்காக யூனிஃபார்ம் போட்டிருக்கிறோம், அந்த கடமையை செய்ய வேண்டும் என்று ஒரே ஒரு போலீஸுக்கு கூட